என்ன தொல்சுது? ராஜாமணி மேடத்தோட ப்ராஜெக்ட்ல இவ்ளோ பேலன்ஸ் இருக்குது. முடிச்சிடலாம் அபி. என்ன முடிச்சிடலாம்? இந்த நேரம் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ்க்குள்ள வந்திருக்கணும். என்ன இது இவ்ளோ பேலன்ஸ் இருக்கு? இல்ல அபி, லேபர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம். அதனால ஒர்க் கொஞ்சம் வாங்க சார். ப்ளீஸ் ஹலோ. ப்ளீஸ் கம். ஹலோ. உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க அபி? நல்லா இருக்கேன் சார். ஃபைன் சார். Thank you. உட்காருங்க சார். உட்காருங்க ப்ளீஸ். நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. எதுக்கு சார் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு? நோ ஃபார்மாலிட்டிஸ். பை தி வே, நான் இவங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். ஓகே. இவர் மிஸ்டர் மேத்யூ. இவர் கபூர். ஹலோ மேம். ஹலோ. இன்னைக்கு தான் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாரு. We had a meeting. அத முடிச்சிட்டு நேரா இங்க தான் வரோம். ஓ ஐ see. சொல்லுங்க மிஸ்டர் மேத்யூ. மிஸ் அபி, we have decided. மிஸ்டர் மேனன் உங்களை பத்தி ரொம்ப இம்ப்ரெசிவா சொல்லியிருக்காரு. எங்களோட டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்ல நீங்களும் இணையறீங்க. We are welcoming you. Thank you sir. Thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அபி, இது உங்களுடைய நேர்மைக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு. லாபத்தை விட தரம் முக்கியம்னு நினைக்கிற பில்டர் நீங்க. அந்த ஒரு தகுதி தான் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. So we decided. Thank you sir. Thank you very much. உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? இருக்கு சார். ஏன்? எங்க ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க அமெரிக்கா வர வேண்டியது இருக்கும். அமெரிக்காவா? எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு கான்செப்ட் மெயின்டைன் பண்றோம். அதை இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ நீங்க அதை கத்துக்கிறதுக்காக வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டேட்ஸ்லயா சார்? எஸ், எங்க ஹெட் ஆபீஸ்ல தான். நீங்க சீக்கிரமா கிளம்ப வேண்டியிருக்கும். சார் எவ்வளவு நாள் ஆகும்? Only 2 months. விசாவை கம்பெனி அரேஞ்ச் பண்ணிடும். எல்லா பொறுப்பையும் கம்பெனி ஏத்துக்கும். சோ தயாரா இருங்க. Wish you all the best. 2 months. என்ன யோசிக்கிறீங்க அபி? இல்ல, சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்றீங்க. அப்புறம் 2 months வரை அங்க இருக்கணும். இங்க இருக்கிற வேலையெல்லாம் என்ன அபி? அதான் மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரு. உங்க பார்ட்னர் மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காரு. அப்புறம் என்ன? ஆமா அபி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்ப தயாராகுங்க. எஸ் அபி, ரொம்ப பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன் கவனத்தை அதுல செலுத்துமா. மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சார். ஓகே, நான் தயாராயிடுறேன். குட். ஆல் தி பெஸ்ட் அபி. நீங்க இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you sir. நான் Thank you very much. Thank you. Please. See you Mr. விஸ்வநாதன். See you later, sir. Thank you, sir. அபி, இது ரொம்ப பெரிய விஷயம் அபி. இந்த ப்ராஜெக்ட் உங்களை ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இது சாதாரண ப்ராஜெக்ட்ல அபி, நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. எஸ் அபி, இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கோம். எதுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். ஓகே? சரி சார். இதை பாருங்க அபி, இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்னு நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். 2 months தானே, முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வாங்க. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் ஆரம்பிச்சிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார்? தொல்காப்பியன் சொல்றது கரெக்ட் தான். வாங்க மேடம். வாழ்த்துக்கள் அபி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போற. இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? டிஜிட்டல் வேலில இருந்து மிஸ்டர் மேனன் ஃபோன் பண்ணி உன்னை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டாரு. நானும் நல்ல விதமா சொன்னேன். Thank you. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வரும்போது வழியில அவங்கள நான் பார்த்தேன். அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். My hearty congratulations. Thank you. Thank you so much madam. Thanks a lot. நானும் அப்பாவும் போனோம். பாவம் அண்ணி கூட வந்தாங்க. ஆதி கொஞ்சம் கூட அசந்து கொடுக்கல. க்ளீனாக சொல்லிட்டான், எனக்கும் அந்த சொத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா. நோ ரைட்ஸா. உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, போட ரைட்டுன்ட்டான். ரொம்ப கேடு கெட்டவன். கேடு கெட்டவன் கிடையாது, மானம் கெட்டவன். நோ டவுட். என்னடா என்ன உழைக்கிறீங்க? பங்கு கேட்டவன பயமா? இல்ல சித்தப்பா, ஒரு மரியாதை தான். என்னடா மரியாதை? நான் என்ன உங்ககிட்ட அப்படியே பழகிட்டு இருக்கேன்?
அதுக்கு இல்லப்பா வந்து டேய், ஒரு யூத்ஃபுல் சீனியரை தேவையில்லாம சங்கடப்படுத்துறீங்க. அர்ஜுன், சதீஷ், நான் தெரியாதனமா இந்த தேசத்துல பிறந்துட்டேனே தவிர என்னுடைய கனவு தேசம் பிரான்ஸ் தாண்டா. அங்கதான் சாயங்காலம் ஆனா குடும்பத்தோட உட்கார்ந்து ஒயின் குடிச்சுக்கிட்டே டின்னர் சாப்பிடுவாங்க. நாம வேஸ்ட். யாரையாவது பார்த்த உடனே தம்மை ஒழிக்கிறதும் தண்ணியை ஒழிக்கிறதும் எதுக்காக இதை திருட்டுத்தனா? குடிக்கிறதுல உள்ள தில்லு அதை ஒத்துக்கிறதுல வேணும்டா. அதான்டா ஆண்மை. நீங்க குடிச்சா திட்டமாட்டீங்களா சித்தப்பா? நோ, நான் அதை வரவேற்கிறேன்டா. இன்னைக்கு சொசைட்டில இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். டேய், நீங்க 2 பேரும் சிங்க குட்டிகடா. எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். ஓகே, சரி, மேட்ருக்கு வாங்க. என்ன மேட்டர் சித்தப்பா? ஆடா பாவி, ஓம் மேட்டர் தானே சொல்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல சித்தப்பா. அந்த ஆதி என்ன பேசுறான் தெரியுமா? கேட்டேன், நீ பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். உங்க 2 பேரையும் விட நான் தான் அவனை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். பயங்கரமான ஆள்டா அவன். பத்தாவதுக்கு இப்ப அம்மா அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் அப்பாவை என்னென்ன பேசி வீட்டை விட்டு துரத்துனான்னு தெரியுமா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் அவங்க வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. மகன்களா, அந்த கூட்டணி இருக்கே சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல, ஸ்ட்ராங்கான அம்மா புள்ள கூட்டணி, சென்டிமெண்ட் கூட்டணி. உங்க அம்மா இருக்காங்களே, அதான் எங்க அண்ணி, அவங்கள போய் என்னத்த சொல்றது? பொதுவா லேடிஸால நம்ம அளவுக்கு திங்க் பண்ண முடியாது. அதுவும் எங்க அண்ணி இருக்காங்களே, சரியான தத்தி. ஆதியை தவிர இந்த உலகத்துல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏற்கனவே அவன் சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவன் ஓவரா அழுது சீன் போட்டு பர்ஃபார்ம் பண்ணி என் புள்ள ஆதி என் புள்ள ஆதின்னு அப்படியே உருகுறாங்க. அவங்கள மாத்துறது கஷ்டம். அப்பா இப்ப என்ன பண்ணலாம்? எதிராளியோட கூட்டணி பலமானதுதான். ஆனா இந்த பக்கம் நான் இருக்கேன்டா. கிருஷ்ண பரமாத்மா எந்த பக்கம் இருக்காரோ அந்த சைடு தான் ஜெயிக்கும். நான் அந்த கில்லி கிருஷ்ணர் மாதிரிடா. நாம மட்டும் போனா ஆதி அசர மாட்டான். நம்ம கட்சி தொண்டர்கள் புடைசூட போவோம். அவங்கள அழிச்சிட்டு போய் ஆதி கிட்ட நியாயம் கேட்போம். இது ஜனநாயக நாடு, நீ ஒரு தொழிலதிபர், உன்னுடையதோ கூட்டு குடும்பம், அர்ஜுனோ ஆம்பளை பையன், சொத்தோ குடும்ப சொத்து, நீ போடுறதோ பட்ட நாமம். இது என்ன நியாயம் ஆதி? இது என்ன நியாயம்? என்னப்பா ஏதோ வசனம் பேசுற மாதிரி இருக்கு. அது இப்படித்தான் பேசிய விட மடக்கணும்னு சொல்றேன்டா. நான் கம்பீரமா வர, நீங்க 2 பேரும் என் பக்கத்துல வர, தொண்டர்கள் சூழ போனா ஆதிக்கு லேசா பயம் வருண்டா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்குவமா ஸ்ட்ராங்கா பேசணும்னு வையே, அந்த ஆதி நம்ம வழிக்கு வந்துருவான்டா. ஹலோ, நான் தேசிய சிந்தனையாளர் கட்சியுடைய முக்கிய தலைவர் போர்வாள் திருவேங்கடம் பேசுறேன். ஆதி இருக்கானா? ஆதி இருக்காரா? நான் தான். என்ன விஷயம்? ஆதி, நாளைக்கு காலையில நீ எங்க இருப்ப? சைட்ல ஒர்க் இருக்கு, அதனால அங்கதான் இருப்பேன். ஏன்? ஓ, நாங்க வரேன். எதுக்கு? ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை. இன்று விட்டு நாளை வருகிறேன். Bloody hell. நாளைக்கு காலையில சைட்ல நம்ம ஆதியை மீட் பண்றோம், அனல் பறக்க வைக்கிறோம். எப்படி? அம்மா, அமெரிக்கா போறேன்னு சொன்னது ஏன் அமைதியாயிட்ட? இல்ல அபி, இப்படி திடுதிடுப்புன்னு சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லம்மா. ஏற்கனவே டிஜிட்டல் வேல்யூ கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்கலாமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆஃபர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விசா கிடைச்சிடும். விசா கிடைச்ச உடனே நான் அமெரிக்கா போகணும்மா. நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமாக்கா? ஆமா ஆர்த்தி,
பிசினஸ் விஷயமா நான் போறேன். கட்டட தொழில் சம்பந்தமா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்காக நீ அவ்வளவு தூரம் போகணுமா அபி? அம்மா, அந்த டிஜிட்டல் வேல்யூ நிறுவனத்தோட வேலை சாதாரண வேலை இல்லம்மா, ரொம்ப பெரிய வேலை. என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்க அங்க போய் தானே ஆகணுமா? இல்ல அபி, ஆர்த்திக்கு இப்பதான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. மனோவும் தனியா வாழ கத்துக்கிட்டு இருக்கா. ஆனந்திக்கு நீயே தனியா ஒரு பிரஸ் ஆரம்பிச்சு கொடுத்திருக்க. இப்படி நல்லதெல்லாம் நடக்கும்போது நீ இல்லாம இதாம்மா சரியான நேரம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியா பாத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழல் இருக்கு. சோ எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போயிட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துருவேன்ல. என்னமோ போ அபி, எனக்கு மனசே வரல. ஏங்கா, நீ அவ்வளோ நாள் அங்க இருக்கணுமா? கொஞ்சம் யோசியேன். ஏய், என்ன ஆர்த்தி இப்படி பேசுற? அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் இப்படியா? அம்மா, இப்பெல்லாம் அமெரிக்கா போறது பக்கத்து ஊருக்கு போற மாதிரி தான். போன்ல எப்ப வேணாலும் பேசலாம், நெட்ல சாட் பண்ணலாம், எவ்வளவோ இருக்கு. இது பாரு, தயவு செஞ்சு என்னை தடுக்காம வழி அனுப்புமா. இல்ல அபி, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வீட்ல சந்தோஷம் கூடி வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ கிளம்புறேன்னு சொல்ற. நீ இருந்து சீக்கிரம் ஆனந்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் எவ்வளவு ஆசையோட இருக்கேன். அதுவும் இல்லாம எவ்வளவோ மங்களகரமான காரியங்கள் நம்ம வீட்ல நடக்கணும்னு நான் எவ்வளவு ஆவலோட இருக்கேன். அம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. 2 மாசம் தானே, 2 நாள் மாதிரி போயிடும். அப்புறம் கார்த்திக் அமெரிக்கால தானே இருக்காரு. நான் அவரை மீட் பண்ணி கல்யாணத்தை பத்தி பேசிடுறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. இத பாரு, நீ கவலைப்படாத. ஆனந்தி, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தொல்காப்பியன் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோ. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ எப்போ கிளம்பணும்? கம்பெனி விசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விசா கிடைச்ச அடுத்த செகண்டே கிளம்பணும். அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை வராதே? அங்கே என்னமா பிரச்சனை வரப்போகுது? கம்பெனி தரப்புல எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. இல்ல, அந்த ஆதியால. அம்மா, அவன் இங்க தானமா இருக்கான். இங்கதான் இருக்கிறான். ஆனா அங்க ஆளை வச்சு ஏதாவது தொந்தரவு கொடுப்பானேம்மா? அப்படிலாம் இல்லை கிருஷ்ணன். நான் டிஜிட்டல் வேலி சேர்மனோட பேசிட்டேன். அபிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கறதா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா இன்னும் அமைதியாவே இருக்க? மா, சரின்னு சொல்லுமா. அக்கா இவ்வளவு தூரம் சொல்லுதுல. சரின்னு சொல்லுங்கம்மா. சரி அபி, அப்போ நீ தினம் எனக்கு ஃபோன் பண்ணணும். சரியா 2 மாசத்துல திரும்பி வந்துடணும். சரி, கண்டிப்பா. ஒரு நாள் கூட லேட் ஆக கூடாது. இல்ல, கண்டிப்பா 2 மாசத்துல நான் கரெக்டா திரும்பி வந்துருவேன். உன் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீ வந்ததும் சொல்றேன். ஆனா அது நீ கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கணும். அது என்னது? நீ வந்ததும் சொல்றேன். சரி சரி. மா, என்கிட்ட மட்டும் சொல்லு. என்னன்னு சொல்லு. உனக்கு அப்புறமா சொல்றேன். தொல்காப்பியன் கொஞ்சம் வாங்கலேன். என்ன அபி? அப்ப நான் அமெரிக்கா போயிட்டு வரேன் துல்ஸ். அதான் அப்பவே சொன்னீங்களே, திரும்பதுக்கு. உங்ககிட்ட தனியா வந்து சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்க வீட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேன். அதை பத்தி எதுவும். அந்த கவலை எல்லாம் எனக்கு இல்ல. அதான் நீங்க இருக்கீங்களே. அப்புறம் என்ன அபி? என்ன அபி? இதுக்கப்புறம் உங்களுக்கான தனியான தேடல் என்ன தொல்காப்பியன்? சொல்லுங்க. புரியல. நிஜமாவே புரியலையா? என்ன மையமா வச்சு எத்தனை நாள் இருக்க முடியும்? உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்க வேண்டாமா?
என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அபி, இத்தனை நாளாக நீங்கள் தான் எனக்கு ஆதாரம் நான் நினச்சிட்டு இருக்கேன். அதில் எந்த விதமான சுயநல நோக்கமும் கிடையாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இடைப்பட்ட காலங்களில் சில விஷயங்கள், அதாவது சில தருணங்கள், இதெல்லாம் எனக்குள்ள ஒரு விதமான கனவுகளாக இருந்தது. பட் அவை எல்லாமே என்னை கடந்து போயிடுச்சு. இப்போ முழுமையா நீங்க மட்டும்தான், உங்க நட்பு மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறப்போ, நீங்க எனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை அது இதுன்னு பேசுறீங்க. எனக்கு அந்த உணர்வே அந்நியமாப்படுது அபி. எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப அந்நியமாப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்பு தான் எனக்கு முக்கியம். அந்த நட்பு குறித்து கடந்து போன நினைவுகள், அந்த நட்பு குறித்து எதிர்கால கனவுகள், இதை பற்றி மட்டும்தான் எனக்கு இப்போ கவலை. நம்மளோட நட்பு குறித்த கனவு மட்டும்தான் எனக்கு இப்போ சிந்தனை. கனவுகள் மட்டும் எப்படி வாழ்க்கையாகும் தொல்காப்பியன்? கனவு இல்லாத வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது அபி. நம்ம எதிர்காலத்தை கருத்தில் வச்சு நம்ம ஒரு சூழலில் நுழையிறோம். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக அமைகிறப்போ அது எவ்வளோ வேதனையை கொடுக்குது. விளக்கமா சொல்லுங்க. அபி, நீங்கள் தான் உங்களோட கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது குறித்து நீங்கள் எவ்வளோ கனவு கண்டிருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க, முழு மகிழ்ச்சியையும் ஒரு கனவு பொக்கிஷமாக காத்து வச்சிருப்பீங்கல்ல. ஆனால் உங்கள் கல்யாண வாழ்க்கை என்ன கொடுத்தது? வேதனையான ஒரு சூழ்நிலை தானே கொடுத்தது. நீங்கள் கண்ட கனவுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லைல்ல. உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அமைஞ்ச வாழ்க்கையை நீங்கள் மறக்க நினைக்கிறீங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் நினச்சி பார்க்குற ஒரு தருணம் எது? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட கனவு. ஸோ நான் அந்த மாதிரி கனவு கண்டேன். நம்ம நட்பு குறித்த கனவு. அந்த கனவு தான் என்னை சந்தோஷப்படுத்துது, சிரிக்க வைக்குது, தூங்க வைக்குது. இதில் ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் நிஜமா அமைகிறப்போ நம்ம கண்ட கனவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது அபி. நீங்க உங்க கனவுல சஞ்சரிச்சிட்டு இருக்கீங்க தொல்காப்பியன். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது சரி. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அது எப்படி உதவுதுன்னு எனக்கு புரியலையே. அபி, எனக்கு உங்க நட்பு மட்டுமே பரிபூர்ணமா போதும். கடைசி வரைக்கும் அது மட்டும் இருந்தா போதும். அதைத்தான் நான் விரும்புறேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் இப்ப கவலைப்படல. ஏன்னா கடந்து போன என்னுடைய தனிப்பட்ட காலங்கள் எல்லாமே துக்கங்கள் நிறைந்தது. அதை நான் திரும்பி பார்க்க விரும்பல. அதனாலதான் சொல்றேன், உங்க நட்பு மட்டுமே எனக்கு போதுமானதுன்னு சொல்லி. அது இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும் சொல்லி தயவு செய்து ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க அபி, ப்ளீஸ். ஐயோ தொல்காப்பியன், நான் உங்க நலனுக்காக தான் பேசுறேன். புரியுது அபி. ஆனால் இந்த பேச்சு நம்ம நட்பை கொஞ்சம் அசைச்சு பார்க்க விதமா இருக்குமோன்னு நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு அபி. ஆக்சுவலி அபினா இத்தனை வருஷமா தினமும் உங்க முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். வழக்கமா எந்திரிக்கிற ஒரு மனுஷன் தினமும் சூரியனை பார்க்குற மாதிரி திடீர்னு ஒரு நாள் அபி இல்லை இனி வரமாட்டேங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தாக்குதலா இருக்கும். அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டம் அபி, அது ரொம்ப கஷ்டம். நீங்க கிளம்புங்க அபி, உங்க பயணம் வெற்றிகரமா அமையும். நீங்க அமெரிக்கா போயிட்டு திரும்பி வர்றப்போ இந்த நாடு முழுக்க உங்க பேர் ஓங்கி ஒலிக்கணும். இந்த சென்னை நகரம் முழுவதும் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டிங்ஸ் வானத்தை முட்டி நிக்கணும். அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அப்ப அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறப்போ நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுங்க. ஆனா அப்ப கூட என் பதில் இதுவா தான் இருக்கும்.